ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎம் மசாலா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலையிலே ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம காலையிலையும் எடுத்துக்கலாம், அதோடு நம்ம நைட்டும் கூட எடுத்துக்கலாம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹெல்தியான ஒரு ராகி ரொட்டி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு 2 கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக பொடியை நறுக்கின வெங்காயம், அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக துருவிய தேங்காய், லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேவைக்கேற்ப ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம வந்து இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விடாமல் தெளித்து நம்ம பிணையும் பொழுது அந்த மாவினுடைய கன்சிஸ்டன்சி நமக்கு ரொட்டி பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு தட்டில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்து அதை வந்து நம்ம ரொட்டி பதத்துக்கு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தடுசாக இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொட்டியாக நம்ம அழகாக தட்டி எடுத்து தவாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அந்த தவாவில் வந்து நம்ம நம்ம ரொட்டியை போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு காம்பினேஷனாக நான் இன்றைக்கி வந்து காலையில் தேங்காய் சட்னி அரைச்சேன். ஸோ இந்த தேங்காய் சட்னிக்கும் இந்த ராகி ரொட்டிக்கும் சூப்பராக ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.